இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் அற்புத பலன்கள். ஏங்க மார்ச் 6 மேல் என்னங்க விசேஷம்? அதாவது இந்த நேரத்தில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 முக்கிய பிளானட்டரி காம்பினேஷன் நடக்கும். உங்கள் ராசிக்கு யோக காலகமாக 7க்குரியவர் 2க்குரிய உச்சம் பெற்றும் காலகட்டத்தில் பொருளாதார தனவிரீத்தியம் ஏற்படுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு மைண்டில் சார் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள், அதுக்குண்டான ப்ராசஸ் என்னவோ அதை நடைமுறைப்படுத்தினாலே நிறைய சக்ஸஸ் ஆகிடும். வருகின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய 8க்குரியவர் நாளில் வரார். அப்போ இப்போ தான் வரும் சார், ஒரு பணம் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு கடன் அடைக்கட்டுமா, இல்லை ஒரு இடம் வாங்கி போடலாமா, இல்லை ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணி ஒரு இடம் வீடு வாங்கலாமா, இப்படின்னு ஒரு சில மைண்ட் செட் வரும். அப்போ ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த காலகட்டமாக இருக்கிறபோது நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்குறேன். பூர்வீகத்தில் இருக்கிற வில்லங்கங்களை சரி செய்ய அத்தனை சம்மந்தப்பட்டும் இப்போ ராசிக்கு இப்பொழுது 6ல் இருக்கிறத 8ஐயும் கனெக்ட் பண்ணுவார். என்ன வேலை நேரம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், பட் வேலை இருக்குங்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும். வேலை நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டங்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது சார். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் அற்புத பலன்கள். ஏங்க மார்ச் 6 மேல் என்னங்க விசேஷம்? அதாவது இந்த நேரத்தில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 முக்கிய பிளானட்டரி காம்பினேஷன் நடக்குது. ஒன்று குரு வக்ர நிவர்த்தி நடக்கும். 2வது இந்த இடத்துல வாக்கியப்படி திருக்கணிப்படி எல்லாமே சனி என்ற ஒரு கிரகம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5க்குரியவர் 6ஆம் இடத்தில் மறைகிறார். வேலை தொழில் எப்படி இருக்கும், ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், கடன் கிடைக்குமா, கடன் அடைக்க முடியுமா, கணவன் மனைவி அந்யோன்யங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு யோக காலகமாக 7க்குரியவர் 2க்குரிய உச்சம் பெற்றும் காலகட்டத்தில் பொருளாதார தனவிரீத்தியம் ஏற்படுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு மைண்டில் சார் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள், அதுக்குண்டான ப்ராசஸ் என்னவோ அதை நடைமுறைப்படுத்தினாலே நிறைய சக்ஸஸ் ஆகிடும். வருகின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகமாயிரும். இந்த நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பணம், குடும்பம், வாக்கு, நேத்திரம், வண்டி வாகனம், இடம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், வரவேண்டிய பணங்கள், இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த துலாம் ராசிக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி கூட உச்சம் பெற்ற கிரகத்தோட உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார். அப்போ உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க ரொம்ப பாப்புலராக இருக்காங்கன்னா அவங்க கூட இணைந்து செயல்படும் காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி அடையும். இங்கே 8க்குரியவர் நாளில் வரார். அப்போ இப்போ தான் வரும் சார், ஒரு பணம் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு கடன் அடைக்கட்டுமா, இல்லை ஒரு இடம் வாங்கி போடலாமா, இல்லை ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணி ஒரு இடம் வீடு வாங்கலாமா, இப்படின்னு ஒரு சில மைண்ட் செட் வரும். அப்போ ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த காலகட்டமாக இருக்கிறபோது நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்குறேன். பூர்வீகத்தில் இருக்கிற வில்லங்கங்களை சரி செய்ய அத்தனை சம்மந்தப்பட்டும் இப்போ தாங்க இருக்குது. இப்போ தான் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் குறிப்பாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ராசி உடல் எடை, ஹெல்த்தில் வெயிட் சம்மந்தப்பட்டதில் ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு வெயிட்டை குறைக்கிறேன், ஃபுட் கண்ட்ரோல், ஃபுட் டயட் எடுக்கிறேன், பேலியோ டயட், இந்த மாதிரி பல விஷயங்கள் வருகிற காலகட்டம். இப்போ நிறைய பேர் ஜிம்முக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. ஜிம்முக்கு போகிறேன், ரொம்ப உடம்பு இருக்குது, ஃபுட்டோட ஹேபிட்டை கம்ப்ளீட்டாக மாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா 6ல் சனி பகவான் ரொம்ப வலிமையாக இருக்கும் பொழுது உணவு பழக்க வழக்கங்கள், குடல் சம்மந்தப்பட்டது சரி செய்ய வேண்டும். இப்போ ஃபுட்டு கண்ட்ரோலாக இருந்தாலே சரியாயிடும். இப்போ இல்லாதவங்க என்ன வரும்னா, ரொம்ப நாளாக இல்லை சார், பித்தப்பை, கிட்னி ஸ்டோனு, ஒரு சிலருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு சார், ஒரு சிலருக்கு ஸ்டோன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வர காலகட்டம். இதெல்லாம் அப்போ ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற இது பரிகாரமாக வாழ்வியல் பாரு, வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் வெளியெடுத்து போட வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சொல்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கோங்க. சித்தாவில் பார்த்திங்கன்னா அந்த பேதி, உப்பு பேதின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்கள் எல்லாம் நீக்கிறது, உடம்புல இருக்கிற அந்த ஆவி மூலம், இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது எந்த வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த 6ல் வருகிற சனி பகவானோட எஃபெக்ட் என்ன ஆயிரும்னா ஸ்கின் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். ஏன் இதே சொல்லிட்டோம், இது சரி பண்ணால் அடுத்ததெல்லாம் நல்லா தான் மாறும். ஸ்கின் சம்மந்தப்பட்டதோ அப்டமன் சொந்தமாக சரி பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ நல்ல விஷயத்தை பார்ப்போம். யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிறீங்களோ வாய்ப்பு அதிகம். ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற வாய்ப்பு உண்டு. வேலையில் புதுசாக புது டெக்னாலஜி, புது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு குரு பலம் அற்புதமாக இருக்குது. குரு பலம் இருக்கிறனால
இப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டங்கள், நீ நினைத்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இங்கே நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த நேரம் தான் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்குறேன் செலுத்துகிறேன்னா குலதெய்வ கோயிலுக்கு, காவல் தெய்வ கோயிலுக்கு செலுத்த வேண்டியது. நிறைய பேர்த்து கேட்டால் முன்னாடி பண்ணோம் மறந்துட்டோம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் நடந்து வரேன், இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து வரேன் அப்படி வேண்டியிருந்தாலோ, இல்லை பழனிக்கு நடந்து வரேன்னு சொல்கிறதோ, இந்த மாதிரி ஏதோ வேண்டுதல் இருந்தாலோ அதெல்லாம் செய்ய வேண்டிய காலகட்டம். அப்போ தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய இது நிச்சயமாக செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த ராசிக்கு இப்பொழுது 6ல் இருக்கிறத 8ஐயும் கனெக்ட் பண்ணுவார். என்ன வேலை நேரம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், பட் வேலை இருக்குங்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிடும். வேலை நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டங்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது சார். ரியல் லைஃப்பில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜூன் மேலாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும். இப்பொழுது வேலை இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து உங்கள் மைண்ட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். டே ட்ரேடிங், தின கிரகத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல. அது ரொம்ப ரேராக தான் ஜாதகம் வருது. 1-2 ஜாதகம் தான் நாங்கள் பார்ப்போம். அவங்கள மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பண்ணுங்கன்னு. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அம்சம் வரதில்லை. அப்படி ஏதோ பெரிய லெவலில் வந்தால் பார்த்துட்டு ஜாதக ரீதியாக பார்த்து அமைப்பு இருக்கா, அதாவது லாங் டேர்மு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறதா, இல்லை இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இல்லை என்ன செக்டாராக எனக்கு செட் ஆகும், மியூச்சுவல் ஃபண்டு செட் ஆகுமா, ஷேர் மார்க்கெட் செட் ஆகுமா, இது மாதிரிலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னும் பேசுவோம். இன்னும் பிஸ்னஸ் பற்றி பேசலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு, திருமண யோகங்கள் இருக்கா இல்லையா பற்றி பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னாங்க அற்புதமாக என்னென்னா கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திர சூட்சமங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்ன டவுட் வருமோ அதுக்காக ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, ப்ராக்டிக்கலாக சார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, டேபிளர் காலம் இதெல்லாம் போட்டு ரொம்ப எளிமையாக இருக்குது. இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்கிறதா உண்மையான விஷயம். இதை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் பாருங்கள், இதாக இருக்கும். இதுக்கு ஜோதிடர்கள் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதிலே அணிந்துரையாக சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராமகாரணநிதி ஐயா இந்த புக்குக்கு அணிந்துரை எழுதியிருக்கார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரைட் சார், திருமணம் இருக்கா இல்லையா? பொதுவாக அவங்களுக்கு ராசிக்கு 7க்குரிய நாளில் உச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் திருமண வரன்கள் வருகிற காலகட்டங்கள். திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸ் உண்டு. குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகமான கட்டம், குரு பலம் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு லக்ன ரீதியாக அந்த தசாபுத்தியோ சப்போர்ட்டோ மட்டும் பண்ணிட்டால் டக்குன்னு திருமணம் நடந்துடும். அப்போ கோச்சார கிரகங்கள் திருமணத்துக்கு வலுவாக இருக்கின்றன மற்றும் ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்திகள், கிரக அமைப்புகள் வந்தால் முடிவாகிடும். நிறைய பேருக்கு 2வது திருமணம் வரைக்கும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கே முடிவாகிற மாதிரி இருக்குது. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேலோங்குகிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டவர்கள் திருப்பி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர்லாம் சார் பிரிஞ்சிடலான்னு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவேன். பொதுவாக ஜாதகம் பார்த்துட்டு அந்த ஆணோ பெண்ணோ அடுத்த திருமணம் இருக்கா, வாழ்க்கை எப்படி போகும், எதனால் பிரச்சனை அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரு சிலர் இப்போ தான் தாலி போட்டு வேண்டன்னு சொல்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். இப்பொழுது திருமணத்துக்கு அற்புதமான காலகட்டம். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்காரங்க இப்போ எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணிடணுங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இறை வளம் இருக்கிற காலகட்டத்தால் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பிஸ்னஸாக ஜாதக வேலைக்கு தான் போகணுமான்னு தெரிஞ்சிடும். இப்போ வேலையாக பிஸ்னஸாக, சரி வேலைனா உள்ளூரா வெளியூரா வெளிநாடா, சரி பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் கூட்டா தனித்தா என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், எப்போ பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், மல்டி பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்போ 9, 12க்குரியவர் நல்ல ஸ்தானத்தில் ராகுவோட தொடர்பு ஏற்படும் காலகட்டம். வெளிநாட்டு வாய்ப்புண்டு. மனதுக்கு பிடித்த சுற்றுலா பயணங்கள் இந்த ஊரெலாம் போக வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. அற்புதமாக இருக்கலாம். குறிப்பாக மார்ச் பக்கத்தில் ஒரு கிரகணம் வருது. அந்த கிரகணத்தை தாண்டுற வரைக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். இந்த மார்ச் 3ஆம் தேதி பக்கம் வரும் அந்த கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லுவாங்க. அப்போ அது நெருக்கத்தில் முன்ன பின்ன ஒரு 5 நாள் எந்த விஷயமும் பண்ண வேண்டாம். நான் திருமண டேட்டு கூட போடல. நான் பொதுவாக மாதத்துலேயே யாருக்கும் போட மாட்டேன். ஏன்னா அது திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், நிறையா இருக்கலாம், அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதுக்கு பதிலாக மாரியம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் பித்ரு சம்மந்தப்பட்ட தோஷங்கள், மாத்ரு சம்மந்தப்பட்ட தோஷத்துக்கு பரிகாரம் கொடுக்கணும். சூரியன் ராகு, சூரியன் கேது இந்த மாதிரி சேர்க்கை இருக்கிறவங்க, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இருக்கிறவங்களும் பரிகாரம் பண்ண அற்புதமான இடம். இது கொடுமுடி இல்லை ராகு கேது ஸ்தலங்களில் சென்று வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக மிகப்பெரிய யோகம் பலன் கொடுத்துருங்கிறது மாற்று கருத்தில். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.